இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்ப நீ கிளம்ப போறியா இல்லையா? நான் போயிடுறேன். இனிமே இந்த வீட்ல இருக்க மாட்டேன். என்னால உங்களுக்கு இனிமே எந்த பிரச்சனையும் வராது. வா தமிழ், வா ஆதித்யா. அவசரப்படாத பாரதி. தம்பி இல்லாத நேரத்துல நீ இந்த மாதிரி கிளம்புறது எனக்கு சரியா படல. பாட்டி, என்ன வேற என்ன பண்ண சொல்றீங்க? அவங்க பேசின பேச்சு எல்லாமே கேட்டீங்கல்ல. போங்க, உங்களோட புடவையெல்லாம் எடுத்து வைங்க. பாரு, எனக்கு தெரிய வேண்டியது உண்மை. என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணு விடாம நடந்தது நடந்த மாதிரியே சொல்லணும். சொன்னா நான் அவனை விட்டுருவேன். சார், என்கிட்ட பணம் கொடுத்து அவங்க சொல்ற மாதிரி செய்ய சொன்னாங்க சார். மத்தபடி வேற எதுவுமே எனக்கு தெரியாது சார். எதுவும் எனக்கு தெரியாதுன்னு எவ்வளவு அசால்ட்டா சொல்ற? நீ பண்ணது எவ்வளவு பெரிய கிரைம் தெரியுமா? இந்த வேர், கண்டிப்பா உனக்கு இதை யார் பண்ண சொன்னாங்கன்னு தெரியும். இப்ப நீ அவங்க பேரை மட்டும் சொல்லல, அப்புறம் நடக்கிறதே வேற. சொல்லிடுறேன் சார், சொல்லிடுறேன். என் ஃப்ரெண்டு கார்த்தி சொல்லிதான் சார் நான் இதை பண்ணேன். சரி, அவன் போட்டோ இருக்கா? இருக்கு சார். அண்ணா என்னாச்சு? ஏய், பாரதி வீட்டை விட்டு வெளியே போகாம பாத்துக்கோ, நான் உடனே வந்துடுறேன். அண்ணே, வீட்டில் இருக்கிற நிலைமையை பார்த்தா என்னால் ஏதாவது பண்ண முடியுமான்னு தெரியலண்ணே. நீங்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் சீக்கிரம் வாங்கண்ணே. சரிடா, நான் வந்துடுறேன். பசங்களா, ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க கிரிக்கெட் பேட்டு பால் ரெண்டுத்தையும் எடுத்துட்டு போலான்னு வந்தோம். இங்க என்ன பண்றீங்க? ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது திருட போறீங்களா? நாங்க ஒன்னும் திருடல. இது எங்க அம்மா எங்களுக்கு வாங்கி கொடுத்தது. அதை எடுத்துட்டு போக தான் நாங்க வந்தோம். நீங்க இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. இத்தனோண்டு இருந்துகிட்டு என்கிட்டயே திமிரா பேசுறியா? என்னைய தள்ளி விடுறியா? பேட்டை கொடு. கொடுங்க. குட்டியா இருந்துட்டு எவ்வளவு திமிரு உனக்கு? எதுக்கு என் கைய பிடிக்கிற? மரியாதையா கைய விடு. எதுக்கு குழந்தைங்களை அடிக்கிறதுக்கு கைய ஓங்குற? முதல்ல கைய விடு. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல. எதுக்காக குழந்தைங்களை அடிக்கிறதுக்கு கைய ஓங்குன? அவங்க பேட்டை எடுத்துட்டு போக இருந்தாங்க. பேட்டை கொடுத்துட்டு போக சொன்னேன். என்னையே பிடிச்சு இழுத்து கீழே தள்ளி விட்டுட்டாங்க. அந்த பேட்டு அவங்களோடது. அததான் எடுக்க வந்தாங்க. பாரதி, முதல்ல கைய விடு, இல்லைன்னா அசிங்கமாயிடும். என்ன மிரட்டுறியா? இத பாரு, என் மேல நீங்க திட்டம் போட்டு பழி போட்டிருக்கீங்கன்னு தெரிஞ்சும் நான் ஏன் பேசாம இருக்கேன்னு தெரியுமா?
அதனால பசங்க பாதிக்கப்பட்ட கூடாதுன்னு தான் நான் அமைதியா இருக்கேன். இன்னொரு தடவை என் பசங்களை அடிக்க கைய ஓங்குன, அப்புறம் அடிக்கிறதுக்கு கை இருக்காதடி, உடைச்சிருவேன். கைய விடு பாரதி. பாரதி மீனா, ஆதி வந்துட்டான், அவன் பார்த்துப்பான். எல்லாரையும் கூட்டிட்டு எங்க கிளம்புறீங்க? எல்லாரும் வீட்டை விட்டு போறாங்க. என்ன சொல்றீங்க? வேற என்ன பண்ணணும்? ஆபீஸ்ல பணத்தை திருடினவ நாளைக்கு நம்ம வீட்லயே ஏதாவது பண்ண மாட்டாங்கங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? அதே மித்ரா ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்தை எல்லாம் சொன்னா. இனி ஒரு நிமிஷம் கூட இவங்க யாரும் இந்த வீட்டுல இருக்க கூடாது. மேடம், ஆதிக்கு கொடுக்க வேண்டிய டேப்லெட் எல்லாம் கொடுத்துட்டியா? ஐயோ மறந்துட்டேன் மேடம். இதை விட உனக்கு வேற என்ன வேலை? போ, போய் முதல்ல கூட. இந்த போறேன் மேடம். என்ன மித்ராக்கு திடீர்னு ஆதி மேல இவ்ளோ அக்கறை? அண்ணே, என்னண்ணே இப்பவே தூங்குறீங்க? மாத்திரை சாப்பிடணும், ஏந்திரீங்க. போட, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஐயோ அண்ணே, மித்ரா மேடம் என்ன கொன்னே போட்டுருவாங்க. இங்க பாருங்க, நீங்க முதல்ல நல்ல பிள்ளையா மாத்திரை சாப்பிடுங்க. சாரி ஆதி, என்ன மன்னிச்சிருங்க. ஆனா உங்க உயிருக்கு எதுவும் ஆகாது. அந்த பாரதி மட்டும் போயிட்டானா இங்க எனக்கு மட்டும்தான். அதனால தான் நான் இப்படி பண்ண வேண்டியதா ஆயிடுச்சு. ப்ளீஸ் ஆதி.